friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு எஃபெக்டிவான ட்ரெண்டிங் வெயிட் லாஸ் ட்ரிங்க் பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திருக்கேன். இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மதர் வினிகர் இருக்கக்கூடிய ஏசிவியாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஹெல்ப்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. இது உங்களோட ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவெல்லாம் கில் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பிளட் சுகர் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணுது. அப்புறமா உங்களோட டயபெட்டிக்ஸையும் மேனேஜ் பண்ணுது. உங்களோட ஹார்ட் அண்ட் ஸ்கின் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுது. அப்புறமா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஃபேட் செல்ஸாக இது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடுது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏசிவியை இந்த மாதிரி ஒரு மக்கில் சேர்த்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. தேனில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸுக்கு இது ரொம்பவே நல்லது. உங்களோட ஹார்ட் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட பர்ன்ஸ் அண்ட் வூண்ட் ஹீலிங்கை ப்ரொமோட் பண்ணுது. குழந்தைங்களுக்கு காஃப் இருந்தால் இதை அதை வந்து கம்மி பண்ணிடும். அப்புறமா இது உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியானது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து லெமன். உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் தேவைப்படும். ஸோ ஒரு ஹாஃப் லெமன் போதுமான அளவுக்கு இருக்கும். அதையும் இந்த மக்கில் சேர்த்துருங்க. லெமன் வந்து உங்களோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களோட கேலரி இன்டேக்கை நல்லாவே ரெடியூஸ் பண்ணிடும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கார்லிக் பவுடர் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு க்ளோவை தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க. இதோட தோலையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. கார்லிக் ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியன்ட். இதில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரொம்பவே கம்மியான அளவுக்கு கேலரி தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களோட பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இந்த கார்லிக் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுது. உங்களோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸை கம்மி பண்ணுது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கார்லிக் க்ளோவை நல்லா சூ பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா இந்த ட்ரிங்க்கை குடிங்க. இந்த ட்ரிங்க்கை எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா இதை குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறமா இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேட் கட் ட்ரிங்க் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.